சென்னை மேற்கு மாம்பலம் எல்லையம்மன் கோவில் தெருவில் ஆபத்தான நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து நேரலையில் இணைந்திருக்கும் எமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, கள நிலவரம் குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, ஒவ்வொரு பெருமழையின் போதும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்குவதும் இதனால் பொதுமக்கள் படக்கூடிய சிரமங்கள் என்பதும் அதிகரித்துத்தான் வந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாகவே மழைநீர் வடிகால் பணிகள் என்பது பல கோடி ரூபாய் செலவில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் இந்த பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலேயே சென்னை மேற்கு மாம்பலம் எல்லையம்மன் கோயில் தெருவில் இந்த பணிகள் என்பது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இந்த பணிகள் என்பது குறிப்பிட்ட தொலைவிற்கு சுமார் 100 மீட்டர் இடைவெளியில் என்பது பணிகள் என்பது நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக முடிக்கப்பட்ட பணிகளும் கூட முறையாக முழுவதுமாக நிறைவு பெறாமல் ஆங்காங்கே அதற்காக தோண்டப்பட்ட கற்கள் அதே போன்ற கம்பிகள் ஆகியவை சாலைகளிலேயே அப்படியே விடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 1 கிலோமீட்டர் அளவிற்காக இந்த பணிகள் என்பது நடத்த திட்டமிட்டிருப்பதன் காரணமாக தற்போது புதிதாக தோண்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்களிலும் கூட முறையான அறிவிப்பு பலகைகள் அதே போன்று அங்கு முன்னெச்சரிக்கை பலகைகள் என எதுவுமே வைக்காமல் ஆபத்தான நிலையிலேயே இங்கு மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை மேற்கு மாம்பலம் எல்லையம்மன் கோவில் பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் முழுவதுமாகவே மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறது என்பது தொடர்பான முறையான அறிவிப்பு பலகைகள் என்பது இல்லாத சூழலே காணப்பட்டு வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் கூட தற்போது நாம் இங்கு செய்தி எடுக்கிறோம் என்ற தகவல் அறிந்து நாம் வந்ததன் காரணமாக ஒரு சில அறிவிப்பு பலகைகள் போன்று தடுப்பு பலகைகள் என்பது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முறையான சுமார் 1 கிலோமீட்டர் அளவிற்காக இங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகளில் ஒன்று விட்டு ஒன்று என்ற அடிப்படையிலேயே இந்த தடுப்பு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது அமைப்பதற்கான விதிமுறைகள் என்பது அங்கு எந்த பணி நடைபெறுகிறது அது தொடர்பான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட வேண்டும். அதே போன்று ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய கம்பிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று எந்தவித அசௌகரியமும் பொதுமக்களுக்கு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பான முறையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக அந்த கம்பிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் ஆகியவை வைப்பது வழக்கமாக இருந்து வரும். ஆனால் இது போன்று பாதுகாப்பு அம்சங்கள் எதுவுமே செய்யாமல் ஆபத்தான நிலையிலேயே இங்கு மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக குறுகிய சாலை என்பதால் அடிக்கடி இங்கு சென்று வரக்கூடிய பொதுமக்களுக்கு விபத்து நேரக்கூடிய அபாய சூழல் என்பது நிலவுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் இங்கு இருக்கக்கூடிய மின் விளக்குகள் என்பது சரியாக இல்லாத சூழலே காணப்பட்டு வருகிறது. இதனால் தெரு விளக்குகள் இல்லாதனால் இரவு நேரங்களில் வரக்கூடியவர்கள் எதிரே வரக்கூடிய வாகனங்களில் அந்த ஒளி தெரிவதன் காரணமாக அவ்வப்போது பள்ளங்களில் விடக்கூடிய சூழல் என்பது நிலவி வருவதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளை பாதுகாப்பான முறையில் நடத்த வேண்டும். குறிப்பாக இங்கு முழுவதுமாக தடுப்பு சுவர்கள் என்பது அமைத்து அதற்கு பிறகாக இந்த மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டும் போது பள்ளங்கள் தோண்டும் போது வீடுகளில் இணைப்புகள் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ வாட்டர் குடிநீர் இணைப்புகளையும் கழிவுநீர் இணைப்புகளையும் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டக்கூடிய இந்த ஒப்பந்ததாரர்கள் உடைத்து விடுவதாகவும் இதனால் தங்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் இதனை சீர் செய்ய கோரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளை பாதுகாப்பான முறையில் நடத்த வேண்டும். நடைபெறக்கூடிய பணிகளை ஆமை வேகத்தில் இல்லாமல் முழுவதுமாக வேகமாக நடத்த வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.